ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் லப்பர் பந்து. இந்த லப்பர் பந்து விமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கனவே வந்த படத்தோட சாயல் இருந்துச்சு. இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான கதை தான். இதை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா தமிழரசன் பச்சைமுத்து. ரைட்டிங் அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்டேட் பண்ணிங்க. ஸோ எந்த படமாக இருந்தாலும் ரிவ்யூ பண்ணால் நான் வந்து தமிழ் தான் பண்ணுவேன். உலகிலே தமிழ் மக்களுக்கு தமிழில் ரிவ்யூ பண்ணுறது தான் என்னோடய ஆசை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நடித்தவங்களுக்கு பற்றி பார்த்துடலாம். தேவதர்ஷினி சேட்டன், தினேஷ், ஜென்சன் திவாகர், பாலசரவணன், காளி வெங்கட், முக்கியமான கேரக்டரில் ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை வந்து 2011 பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்குது. அங்கே கெத்து கணேஷ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அங்கே உள்ளூர் டீமில் ஒரு பெரிய பிளேயராக இருக்கார். அவர் எல்லா டீம்லையும் போய் ஆடுற மாதிரியான ஒரு ஆள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே 2 சின்ன பசங்க பரீட்சை முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த மேட்ச் விளையாட வருவானுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காது, பவுலிங்லாம் வர கொடுக்க மாட்டாங்க. அப்போ கெத்து கணேஷ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவர் ஒரு பால் வந்து இது சாமிக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பால்லாம் 2 நம்ம ரைட்டுக்கு 6 அடிப்பார். அது மாதிரிலாம் வரும். இப்போ கொஞ்ச நாளில் போனோன்னா கரண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சின்ன பையனில் ஒருத்தன் வந்து தான் அன்புன்றவன். இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயராக இருப்பான். இப்போ இவனுக்கும் இந்த அன்புன்றவனுக்கும் இந்த கெத்து கணேஷ் பூமால்ன்ற அட்டகத்தி தினேஷ்க்கும் 2 பேருக்கும் கிளாஷ் ஆகும். இப்போ இது செயற்கையாக இப்போ அவரோட பொண்ணு வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. இப்போ இதில் இந்த படத்தில் என்ன ஹைலைட்னு கேட்டிங்கன்னா இந்த அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃபோட கேரக்டரு, அப்புறம் அந்த பொண்ணோட கேரக்டரு, அப்புறம் இந்த காளி வெங்கட்டோட பொண்ணு வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல் இது வந்து ப்ரெடிக்டபிளாக இருந்தது. இந்த மேட்ச்சில் வந்து இவங்க 2 பேரும் டஃப் ஆவாங்க, சண்டை போட்டுப்பாங்கன்னு இன்டர்வல் வரையும் இருந்தது. செகண்ட் ஹாஃபும் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ப்ரெடிக்டபிளாக இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஜாதி பேரை வந்து காமிச்சு இது ஏற்கனவே ப்ரீ பிளான்னு ஒன்று சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்லுவார், நான் வந்து இந்த ஜாதிக்காக தான் பண்ணேன், மக்களுக்காக தான், அவங்களுக்காக தான் பண்ணேன்னு ஒரு ஹிண்ட்டு ஒன்று வரும். அது வந்து அதுதான் ஏற்றுக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸு. அது வந்து அன்பிரடிக்டபிளாக இருந்தாலும் ஜாதிக்காகன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதி இல்லைன்னு ஜாதியை வச்சு அடிப்படையில் படம் எடுக்கிறாங்க. நம்மளும் காலேஜில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தானே கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை ஹைலைட் பண்ணாமல் சாதாரணமாக எடுக்கலாம். ஒரு ஜாதி இல்லைன்ற இதை வந்து சொல்லி ஜாதியை காட்டுறதோட அது இல்லாமல் ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த கிரிக்கெட் சீன்லாம் இருந்தது. அப்புறம் கெத்து வந்து ஒரு இடத்துல வந்து டல் ஆகிடுவார். அந்த சீன்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து ஓன ஒரு டீம் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து அடேங்கப்பா 11 பேருன்னு ஒரு டீம் க்ரியேட் பண்ணி அவங்க மேட்ச்சில் வின் ஆகிடுவாங்கன்றது கண்டிப்பாக தெரியும். ஆனால் கடைசியில் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இந்த படம். அதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இதில் மியூசிக்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஷான் அவர்கள் அதில் ஒரு பாட்டு வந்து கொஞ்சம் சுமாராக இருக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பல்லவியை தவிர மற்றது எதுவும் சரியாக இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த படம் பார்க்குறவங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஜனகஞ்சமான ஒரு மைல்டு காமெடியோட இந்த படம் போச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவும் செகண்ட் ஹாஃப் ஸ்லோவும் வந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.